வள்ளல்ல பண்ணிருப்பீங்க நீங்க. வள்ளல் சத்யராஜ் சார் கூட பண்ணிருக்கேன். அதுலயும் நான் ஒரு சாங் பண்ணிருக்கேன். அந்த சாங் கட் பண்ணிட்டாங்க. அது வந்து அதுதான் எனக்கு பெரிய ஷாக். ஏன்னா நானும் சங்கீதா பண்ண ஒரு சாங். ரொம்ப சூப்பரா பார்த்த மாதிரி இல்லையா? அதான் கேட்டாது. நான் வந்து ப்ரிவியூக்கு போனேன், ராஜ் கபூர் டைரக்ஷன்ல போனேன். பார்த்த படம் ஹாஃப் இருக்கு. இப்ப நான் சாங் வந்துக்கணுமே. யூ ஒன்ட் பிலீவ், நம்ம we are all human beings. அது வரைக்கும் நான் வந்து ஹாப்பி ஃபேஸ்ல உட்காந்து, அதுக்கப்புறம் டல் ஆயிட்டேன். டல் எப்படி டல்னா ஃபேஸ்ல தெரியுது. வெளியில வந்தோம், எப்படி நல்லா இருக்கு, என்ன சொல்றது எனக்கு புரியல. ராஜ் கபூர் சார் தான் என்ன பார்த்துட்டு வந்தாரு. சஞ்சய் இது பாரு, we had to cut the song, ரொம்ப லென்த் ஆச்சு. அப்போ நான் சின்ன இன்னோசென்ட்டா, சார் அந்த சாங் கட் பண்ணிருக்கலாமே, நான் சொல்றேன் அவர்கிட்ட. இவர் சாங் 2 சாங் எதுக்கு அப்படின்னு. பட் ஐ டிடன்ட் நோ இப்படி பண்ணா இட் வாஸ் ரியலி டிஸ்டர்பிங். எனக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் 1 or 2 வீக்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் சாங் அவ்வளோ எஃபர்ட் பண்ணி ரொம்ப நல்ல சாங் அது கட் ஆயிடுச்சா. உங்களோட டூயட் அது, நீங்களும் சங்கீதாவும். ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ் சாங் இட் வாஸ். கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்க 2 பேரும் ஒரு தனி நான் ட்ராக் வந்து ஆகும். அட்லீஸ்ட் நான் என்ன நினைச்சேன், அதுக்கப்புறம் ரொம்ப 2-3 months 6 months அப்புறம் ஒரு படத்துக்கு கூப்பிட்டாங்க, which I did not do. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், ராஜ் கபூர் சார், அட்லீஸ்ட் சார் ப்ரிவியூக்காவது நீங்க போட்டிருக்கலாம், நீங்க சினிமா பார்க்காம போயிருப்பேன். அப்ப கூட see they could have done that. ப்ரிவியூல என்ன ஆகுது, ஒரு another 3-4 minutes போட்டிருந்தாங்க, நான் பார்த்திருப்பேன். அட்லீஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட், அது கண்டிப்பா நான் எல்லா டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கண்டிப்பா சொல்றேன், எந்த ஆக்டரோட நீங்க சீன் பண்ணீங்கன்னா தயவு செய்து அந்த சீன் ப்ரிவியூல போடுங்க அந்த ஆர்டிஸ்ட்காக. சங்கீதா அவங்களுக்கு அவங்க என்ன நினைச்சாங்க, ஏன்னா அட்லீஸ்ட் ஆர்டிஸ்ட் அந்த ஒர்க் பண்ணதுனால they'll happy. ஓகே இப்ப பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் நீங்க தூக்குங்க, பரவாயில்ல உங்க லென்த் சங்கீதா அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வந்து சங்கீதாக்கு வந்து ஆல்ரெடி மேஜர் ரோல் தான். She has a major role and she has a song. Satyaraj sir கூட song இருக்கு. She has that family kind of thing. நான் வந்து it's like a second lead மாதிரி தான், பட் younger pairல ஒரு ஹீரோ. என்னோட சாங் கட் பண்ணனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. So but then I thought okay, it's okay.